இன்று நாம் சந்திக்கவிருக்கும் ஆலயம் நூற்றாண்டு பழமை வாய்ந்த புனித அந்தோனியார் ஆலயம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் நகராட்சிக்கு உட்பட்ட எல்லை பகுதியில் அமைந்துள்ளது குருசடி. ஆரம்ப காலகட்டத்தில் குருசடி மற்றும் மந்தங்காடு ஆகிய பகுதிகள் பஞ்சவங்காடு என்ற பெயரிலேயே அழைக்கப்பட்டது. இன்றைக்கும் புனித அந்தோனியார் ஆலய திருவிழா விளம்பரங்களில் பஞ்சவங்காடு என்றே குறிப்பிடப்படுகிறது. பஞ்சவங்காடுங்கிற பேர் எப்படி வந்தது தெரியுமா? பஞ்சவன்காடு என்று சொன்னால் பாண்டியர்கள் ஆண்டதால் பஞ்சவன்காடாக இருக்குமோ என்று அறியப்படுகிறது. மதுரை காஞ்சி என்ற இலக்கியம் பாண்டியருக்கு பஞ்சவன் என்ற பெயரை வழங்குகின்றது. கிபி 16ஆம் நூற்றாண்டு, 12ஆம் நூற்றாண்டு, 14ஆம் நூற்றாண்டு இந்த காலகட்டங்களில் பாண்டியர்கள் இந்த பகுதியை ஆண்டதாக குறிப்புகள் இருக்கின்றது. எனவே பாண்டியர்கள் ஆண்டதால் இதற்கு பஞ்சவன்காடு என்ற பெயர் வந்திருக்குமோ என்ற ஒரு செய்தியும், பஞ்சபாண்டவர்கள் தங்களுடைய மகாபாரத போரை நிறைவு செய்துவிட்டு இந்த பகுதியில் இருந்ததாகவும், இங்கு 5 வகையான மிக சிறந்த நல்ல மரங்கள், மிக சிறந்த பயனை தருகின்ற 5 வகையான காட்டு மரங்கள் மிகவும் அடர்த்தியாக இந்த பகுதியில் இருந்ததாலும் இதற்கு பஞ்சவன்காடு என்ற பெயர் வந்திருக்கலாம் என்று கர்ண பரம்பரை கதைகள் சொல்லப்படுகின்றன. ஆனால் உண்மையிலேயே பஞ்சவன்காடு என்ற பெயர் எதனால் வந்திருப்பது என்பதற்கான வரலாற்று காரணங்கள் இன்னும் ஆய்வுக்கு உட்பட்டதாக இருக்கின்றது. இப்ப நான் நின்றுட்டு இருக்க இந்த இடம் நூற்றாண்டு பழமை வாய்ந்த பாரம்பரியமிக்க இடம். குருசடி பங்கு வரலாற்றுக்கு அடித்தளமிட்ட ஒரு முக்கியமான இடம். குருசடி புனித அந்தோனியார் ஆலயம் அமைந்துள்ள பகுதி சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்பு பஞ்சவன்காடு என்று அழைக்கப்பட்டது. இந்த பஞ்சவன்காடு பிராமணர்களுக்கு சொந்தமானதாக இருந்தது. அதனை ஒட்டி தென்பகுதியில் திருவனந்தபுரம் முதல் திருச்செந்தூர் வரை செல்கின்ற மங்கம்மாள் சாலை சென்றது. இந்த சாலை இருபுறமும் ஆலமரங்கள் நின்றன. ஒரு கிணறும் இருந்தது. ஆகவே சாலை மண்டபம் இருந்தது. அந்த சாலை மண்டபத்தினரையே மீன் சந்தை கூடியது. கடலோர கிராமத்திலிருந்து மீனவ பெண்கள் மீன்களை விற்றுவிட்டு இரவு வீடு செல்ல முடியாத காலகட்டங்களில் இந்த ஆலமரத்தின் மூட்டில் தங்கியிருந்தனர். அந்த நேரங்கள்ல நேரமா வீட்டுக்கு திரும்ப முடியாம போகும்போது இங்க இருந்த மங்கம்மாள் சாலையோரம் இருந்த மண்டபத்துல தங்கியிருக்காங்க. ராத்திரி நேரங்கள்ல பயம் தெரியாம இருக்கிறதுக்காக ஒரு சிலுவையை நட்டு வச்சு இங்க இருந்த இந்து நாடார்களிடம் புன்னைக்காய் எண்ணெய் வாங்கி விளக்கு கொளுத்தி ஜெபம் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. நாளடைவில் மரவன் குடியிருப்பு, புன்னைக்காட்டு விலை, ராமன்புதூர் ஆகிய பகுதிகளில் இருந்தும் மக்கள் வந்து இந்த சிலுவையை வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா 1697ஆவது வருஷத்துக்கு அப்புறம் இங்க இருந்த நாடார்கள் பலர் மருங்கூர், நேமம் போன்ற மறைபரப்பு தலங்களுக்கு சென்று மனமாற்றம் பெற்று கிறிஸ்துவ மதத்தை தழுவி வந்தார்கள்.